ஏன் vlogs உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வியூ பாயிண்ட். இது வந்து இருக்கிறது வந்து செம்புவத்த ஏரியா வியூ பாயிண்ட். அதாவது செம்புவத்த ஏரியான்னு சொன்னால் இது வந்து மாத்தலை கிட்ட இருக்கக்கூடிய 13 ஹில் ரெசார்ட் அங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று தான் நான் பேய்த்து கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கும் எவ்வளோ வீடியோவில் காட்டேலுமோ அவ்வளோ எல்லாம் நான் காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ரோட் தான் சரியான மோசம். நாங்கள் வாகனத்தில் வந்து ஒரு இடையில வாகனத்தை நிப்பாட்டி வச்சுட்டு இப்போ நாங்கள் நடந்து போய்த்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ரோட்டை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள் வியூவர்ஸ், ரோட் வந்து இப்படி தான் இருக்குது. மிச்சம் தூரம் வாகனத்தில் வந்து அவங்க நிப்பாட்டி வச்சுட்டு இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறோம். அதோட வியூலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. இதுதான் ரோட். பைக்குக்கு கூட வாரது போகிறதுக்கு சரியான சிரமமாகிக்குது. நான் வந்து 3 வீலில் ஆட்டோவில் சரியான சிக்கல் தான். அதனால் அதையும் கூட இடையில நிப்பாட்டிட்டு நான் நடந்து போய் திட்டிக்கிறோம். உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா அங்கே விளங்குறது தான் வியூ பாயிண்ட் ஏரியா. பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. அங்கே போய்த்து காட்டுறேன் எப்படி இருக்குதுண்டு. இந்த வியூ பாயிண்ட் ஏரியா போய்த்து பார்த்தோம்னு சொன்னால் மாத்தலை ஃபுல்லாக விளங்குவாம் அப்படி கேள்விப்பட்டேன். நான் அதை பார்ப்போம்னு வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் போய்த்து தானே பார்ப்போம் என்ன விளங்குதுண்டு. ஒரு சில ஆட்டோக்களும் பேய்த்திக்குது அந்த ஏரியாவுக்கு. கிட்ட போய்த்து போகிறவங்களுக்கு விளங்கும் பாருங்கள். இது வந்து 13 ஹில்னு சொல்லி ரிசார்ட்னு சொல்ல கொலைக்கு நான் பெய்த்து இல்லை தான் ஃபஸ்ட் டைம் ரீஷாவை நினச்சேன். எந்த ஒரு பில்டிங்கும் இல்லாத மாதிரி விளங்குது. பார்ப்போமே. இது கடுமையான வெயிலாக இருக்குது. டிசம்பர் பீரியட்டாக இருந்தாலும் கடுமையான வெயிலாகிக்குது. கூல் தன்மையே விளங்குதில்லை. பொதுவாக இந்த ஏரியாவெல்லாம் சரியான கூலான ஏரியா தான். ஆனால் கூல் தன்மையை விளங்குதில்லை. அந்த அளவுக்கு வெயில் சூடாக தான் இருக்குது. மந்திரி ஹில் நாங்கள் நெருங்கிட்டோம் பாருங்கள். ஒரு சில பைக்கும் 2 ஆட்டோவும் வந்துட்டுக்குது. சரியான சிரமம் வீட்டில் வாரது. நீங்கள் ரோட்டை பார்த்துப்பீங்களே. வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம் மந்திரி ஹில்ல. வர பாருங்க. டிக்கெட் எவ்வளோ? 150. சின்ன பிள்ளைகளுக்கு எவ்வளோ டிக்கெட்? இங்கே வந்தால் சாப்பாடு எனக்கு இதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால் இல்லாட்டி விவோ பார்ப்போம். மீன் கொஞ்சம் மேலே ஏறலும் அந்த டவர் வரைக்கும் அந்த டவர் வரைக்கும் ஏறியலும். டவருக்கு படி ஏரியா ரீச் பண்ணியாச்சு. சட்டப்படியாக தான் இருக்குது. வியூ பாயிண்ட் ஏரியா டவர். நான் இதுக்கு முன்னால் செம்பவத்தையை உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கிறேன். இன்றைக்கு மேல்தான் செம்பவத்தையில் சின்ன பகுதியை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு சட்டப்படியாக இருக்குது.
இது ட்ரோன் ஷாட் ஒன்று அடித்தா இது பார்க்குறதுக்கே ட்ரோனில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வாட் அ நைஸ். என்ன விஷயம்னு சொன்னால் எந்த ஒரு பில்டிங்கும் இல்லை இந்த வியூ பாயிண்ட் ஏரியாவில் வந்து. நீங்கள் பார்த்துப்பீங்க டிக்கெட் கவுண்டரே வந்து தார அடிக்கப்பட்டிது. ஒரு காற்றுக்கு அது போய் சேர்ந்துரும் போல வழங்குச்சு. இது நெல் தரக்கூடிய மரம் உட்காந்துக்கிறாங்க கீழால். சட்டப்படி ஆயிக்குது. வாவ், சட்டப்படி ஆகுது. இப்படி இந்த 2-3 அடிச்சு வச்சிருக்கிறாங்க. இதில் வந்து சாப்பிடலாம், இலைப்பாறலாம். இதில் கொஞ்சம் உட்காந்துட்டு போகிறதுக்கு மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. மற்றபடி பாருங்கள், வியூஸ் தான் இன்னும் மிக முக்கியமே. இந்த வியூ பாயிண்ட்னு சொன்னாலே சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் விளங்கணும். அடுத்த வியூவர்ஸ் இன்னும் மிக முக்கியமாக என்னென்னு சொன்னால், டிக்கெட் வந்து 150 ரூபாய் பெரிய ஆக்களுக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு டிக்கெட் இல்லை. 150 ரூபான்னு சொன்னாலும் மீனை வந்து பெரிசா அந்த அளவுக்கு அந்த டிக்கெட்டுக்கான வேத்தின்னு இல்லை. சிலாக்கள் ஒரு 7-8 பேர் வராங்க, வந்து டிக்கெட் 150 ரூபான்னு சொல்லும். அப்போ இது பார்க்கவே தேவையில்லை. ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறோம், நடந்து வந்திருக்கிறோம். அதாவது வாகனத்தை கீழே நிப்பாட்டி நடந்து வந்திருக்கிறோம். இதை பார்க்க தேவையில்லைன்னு திரும்பியும் போகக்கூடிய ஆக்கள் சில பேர் இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு நான் அதையும் கூட கண்ணால் பார்த்தேன். அது காரணமானு சொல்கிறான். இது வந்து சபாவையால் இல்லை, இது வந்து நம்ம அந்த ஸ்டேட்டால் செய்கிறதுனால ஸ்டேட்டால் சில வேலை செக் பண்ண வருவாங்க, அதனால கட்டாயம் டிக்கெட் எடுத்து ஆகணும்னு அவன் சொல்கிறான். ஹைர், இன்ஷா அல்லா கட்டாயமாக உங்களுடைய சப்போர்ட்டை தாங்கலை இன்ஷா அல்லா. ஓகே வீவர்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கட்டாயமாக எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க இன்ஷா அல்லா. தொடர்ந்து நாங்கள் வீடியோவை உங்களுக்காக நான் தாரேன். அதோட உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிக முக்கியம் நான் வீடியோ செய்கிறதுக்கு. கட்டாயமாக இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் எழுதுங்க. இன்ஷா அல்லா இன்னொரு வீடியோவில் திரும்ப மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.